வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 4 போன்ற பகுதிகளில் கேட்கப்படும் கணிதத்தில் 25க்கு 25 சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கும். அதுல இன்னைக்கு டே 48. ஓகே, இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 11/1/2022 அன்று நடந்த CSSS தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள், அதாவது 2022 ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் மேக்ஸ் அனலிஸ்ட் கொஸ்டின் தான் நீங்க முழுமையா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 2-3 நாட்கள வீடியோ வந்து நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஓகே, உடம்பு சரியில்லாம போடவே முடியல. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ ஃபுல்லாக அந்த கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம பார்த்தாலும் கிட்ட 25 கொஸ்டின் கேட்டது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டமே கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண உங்களோட பெல் சிம்லும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. ராணி 100 வாழைப்பழங்களை ரூபாய் 320க்கு வாங்கினாள். அதனை 1 டஜன் ரூபாய் 60க்கு விற்றாள் எனில் அதன் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. ஓகே, இப்ப என்ன பண்றாரா, 100 பழத்தை 320 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா விற்கும் போது எப்படி விற்கிறாரு, 1 டஜன் வந்து 60 ரூபாய் அப்படின்னு விற்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறோம்னா பாருங்க, 100 பழம் எனக்கு எவ்வளோ, 320 ரூபாய். 100 பழம் எனக்கு எவ்வளோ, 320 ரூபாய்க்கு என்ன பண்றோம், வாங்குறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றோம், 1 டஜன் 60 ரூபான்னு விற்கிறோம். 1 டஜன் எனக்கு எவ்வளோ, 12 பழம். 12 பழம் 60 ரூபானா ஒரு பழம் எனக்கு எவ்வளவு வரும், 12 டஜன். 1 டஜன்னா 12னா அப்ப 12 பழம் 60 வரும். ஒரு பழம் எனக்கு எவ்வளவு வரும், 5 ரூபாய் வரும். ஓகேங்களா? அப்ப ஒரு பழம் 5னா நம்ம மொத்த எத்தனை பழம் இருக்கு, 100 பழம் இருக்கு. அப்ப 100 × 5 எவ்வளவு வரும், 500 ரூபாய் வரும். ஓகே, அப்ப 100 × 5 எவ்வளவு வரும், 500 ரூபாய். அப்ப விற்ற விலை எனக்கு எவ்வளவு, 500 ரூபாய். ஓகேங்களா? அப்ப நான் 320 ரூபாய்க்கு 100 பழத்தை வாங்கி 500 ரூபாய்க்கு என்ன பண்றேன், விற்கிறேன். ஓகேங்களா? அப்ப என்னோட லாபம் அல்லது நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கும். இப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 320 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது லாபம். ஓகே, அப்ப லாபம் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். எவ்வளவு வித்தியாசம், 180 ரூபாய் வகுத்தல் வாங்கினது எவ்வளோ, 320 × 100. ஓகேவா? ஸோ ரூபாயை பொறுத்தளவு கீழே வாங்கிய விலை தான் போடணும். முக்கியமா அடக்க விலை பேஸ் பண்ணி தான் லாபமோ இல்லை நட்டமோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடிங்க, 1 0க்கு 1 0. அடுத்து 25 நாங்க 100, 8 நாங்க 32. அடுத்து 9 2 18, 4 2 8. ஸோ 4 வச்சு எங்கே அடிக்க முடியாது, மொத்தமாக பெருக்கலாம். ஓகே, பெருக்கின எவ்வளோ வரும், 225/4. அப்ப அடிச்ச எவ்வளவு வரும், 5 20 மீதி 2, 25ல 6 24 மீதி 1 வகுத்தல் 4. ஸோ அப்போ ஆன்சர் லாபம் எவ்வளவு வரும், 56 1/4%. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு பழம், அதாவது மொத்தம் 100 பழம் 320 ரூபாய். அதே மாதிரி அங்க 100 பழத்தை எவ்வளவு விற்கிறாங்க, 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவ்வளவு. இது தெரிஞ்சாலே போதும், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. a plus b இன் கூட்டல் எதிர்மறை a plus b எனில் a இன் கூட்டல் எதிர்மறை என்ன வரும். நம்ம என்ன பண்ணுவோம், a plus c கூட்டல் a plus b தானே. அப்ப a இன் கூட்டல் எதிர்மறை என்னது, a தானே வரும் அப்படின்னு நினைச்சிடும். பட் அப்படி நினைச்சிடாதீங்க. ஓகே, நம்ம கான்செப்ட் அதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, a இன் கூட்டல் எதிர்மறை என்ன. ஓகே, a இன் கூட்டல் எதிர்மறை என்னன்னு பார்த்தீங்கன்னா -a. ஓகேவா? அப்ப a இன் கூட்டல் எதிர்மறை என்ன வரணும், -a தான் எனக்கு வந்திருக்கணும். மைனஸ் இங்க ஆப்ஷன் இருக்கா, இல்ல. அப்ப மைனஸ் ஏனா என்னன்னு சொல்லுவோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, a plus b கூட்டல் எதிர்மறை a plus b. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டல் எதிர்மறை ஃபார்முலா இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா a plus b. ஓகேவா? இது மதிப்பு எவ்வளவு, 0 = b plus a. ஓகேங்களா? சோ இப்படி கூட்டினாலும் 0 வரும், இப்படி கூட்டினாலும் 0 வரும். a plus b = 0 = b plus a. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த கான்செப்ட் எடுங்க. a plus b = 0. அப்ப a அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் a. அப்ப b -a. அப்ப மைனஸ் a என்ன சொல்லலாம், b ன்னு சொல்லலாமா? அப்ப ஆன்சருக்கு என்ன வரும், b. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ a இன் கூட்டல் எதிர்மறைனா -a. -aங்கிறது எனக்கு ஆப்ஷன் இல்லாதனால -a அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, b ன்னு கூட சொல்லலாம். எப்படி, a plus b = 0 = b plus a. a plus b னாலும் b plus a ஒன்று தான். ஓகேங்களா? அப்ப இந்த கான்செப்ட் எடுத்துட்டு a அங்கிட்டு போச்சுன்னா -a வரும். அப்ப மைனஸ் என்னது, b. அப்ப ஆன்சர் b. ஓகேங்களா? நெக்ஸ்ட், pdf cfi thl என்ற தொடரில் அடுத்த உறுப்பு எனக்கு என்ன வரும். ஓகே, பாருங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. பி சி டி. அடுத்து என்ன வரும்? இ. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து ஈ பார்த்தா அனைத்துமே இ இருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் எழுத்து பாருங்க. இங்க டி, இங்க எஃப், இங்க ஹெச். ஓகேவா? அப்ப டினா எவ்வளவு வரும்? 4, எஃப்னா 6, ஹெச்னா 8. அப்ப 4, 6, 8. அடுத்து என்ன வரும்? 10. 10னாது ஜே. அதாவது ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து வரும். ஓகேவா? டில இ விட்டு எஃப், ஜி விட்டு ஹெச், ஐ விட்டு ஜே. ஓகேங்களா? அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க இஜே கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் வந்திருக்கு. எது? ஆப்ஷன் சி தான். ஓகே, நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். எஃப்னா எவ்வளோ? 6, ஐனா 9, எல்லுனா 12. இங்க எப்படி போகுது? 6, 9, 12. அடுத்து வரும் 15. 15 என்ன வரும்? ஓ. அப்ப ஆன்சர் என்னது? இஜே ஓ. அவ்வளவுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இரு சிகப்பு மற்றும் இரு நீல கட்டங்கள் இருக்கின்றன. இந்த 4 கட்டங்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கினால் எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம்? ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டினை பார்த்து வேற மாதிரி யோசிச்சிட கூடாது. இப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கு? 4 கட்டங்கள் இருக்கு. எத்தனை கட்டங்கள் இருக்கு? 4 கட்டங்கள் இருக்கு. அப்ப 4. அப்ப 4 ஃபேக்டோரியல் வகுத்தல். அடுத்து இந்த சிகப்பு எத்தனை இருக்கு? சிகப்புல 2. அப்ப 2 ஃபேக்டோரியல். அடுத்து நீலத்து எத்தனை இருக்கு? 2. அப்ப 2 ஃபேக்டோரியல். ஓகே, ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம போட தேவையாது. 2, 3 வந்தா 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் மாதிரி போடணும். ஓகே, ஸோ அப்போ மேல என்ன பண்றோம்? மொத்தம் எத்தனை கலர் இருக்கோ, அதாவது எத்தனை கட்டங்களோ அது 4 ஃபேக்டோரியல். சிகப்பு 2 2 ஃபேக்டோரியல், நீலம் 2 ஃபேக்டோரியல். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஃபேக்டோரியல் அப்படின்னா 4ல இருந்து 1 வரைக்கும் எழுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப 4ல இருந்து 1 வரைக்கும் எழுதுங்க. அடுத்து அதே மாதிரி 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1, திரும்ப 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1, இடையில என்ன வரும்? பெருக்கல் தான் வரும். இப்ப அடிக்கும். 1 2 1 2 1 2 2 4. அப்ப எவ்வளவு வரும்? 2 3 6. அப்ப எத்தனை வித கோபுரங்கள் அமைக்கலாம்? 6 வித கோபுரங்கள் அமைக்கலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட் வச்சுங்க. இன்னொரு மெத்தட் நார்மலா கண்டுபிடிக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபார்முலா மடி இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இதே கான்செப்ட் தான். எழுத்துக்கள் ஒரு உள்ள எழுத்துக்களுக்கும் இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்ப இன்னொரு மெத்தட் என்ன பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம கண்டுபிடிக்கலாம். மொத்த எத்தனை கட்டங்கள்? 4 கட்டங்கள். 2 சிவப்பு 2 நீளமா? அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப சிவப்பு அப்படின்னா 2 தானே, அப்ப ஆர் வச்சுக்கலாம். நீளம் அப்படின்னா ப்ளூ. ஓகேவா? அப்ப ஆர் பி அப்படின்னு வச்சுக்கலாமா? எப்படி வைக்கலாம்னா, கோபுரம் தான் அமைக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கீழே 2 ரெட்டு, அடுத்து மேல 2 ப்ளூ. அடுத்து என்ன பண்ணலாம்? இதை அப்படியே உள்ட்டா அடிச்சோம்னா கீழே 2 ப்ளூ, மேல 2 ரெட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 1 விட்டு 1. ஓகேவா? ரெட் ப்ளூ, ரெட் ப்ளூ. அடுத்து ப்ளூ ரெட், ப்ளூ ரெட். ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரெட் அது மாதிரி இருக்கலாமா? ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரெட், நடுவில் என்னது? ப்ளூ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் ப்ளூ, நடுவில் என்ன பண்ணலாம்? ரெட்டு. சரி, நீங்க வேற ஏதாவது மாத்தி பாருங்க, உங்களுக்கு இது வராது. இதே கான்செப்ட் தான் வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப எத்தனை விதைகள் அமைக்க முடியும் நம்மளுங்க? 6 தான் அமைக்க முடியும். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, நீ இந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் தான். இல்லை சார் எனக்கு மெத்தட் தெரியும், ஃபார்முலா தெரியும்னா இந்த மாதிரி மெத்தட்லயே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மேக்ஸ்னு வச்சுக்கலாம். மேக்ஸ் என்ற எழுத்துக்களை எத்தனை விதமா மாற்றி அமைச்சோம்னா ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும். ஓகே, அது அர்த்தமுள்ள வார்த்தையில பொதுவாக எத்தனை மாதிரி நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 5 எழுத்து. அப்ப 5 ஃபேக்டோரியல். ஓகே, ஏதாவது எழுத்து ரிப்பீட் ஆயிருக்கா? எம் ரிப்பீட் ஆகல, ஏ ரிப்பீட் ஆகல, டி ரிப்பீட் ஆகல, ஹச் எஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகல. அப்போ ஒரு ஃபேக்டோரியல் தான். ஏன்னா அனைத்தும் ஒரு தடவை தான் இருக்கு. அப்ப எதுவுமே கிடையாது. அப்ப 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டர் என்ன வரும்? 5 4 3 2 1. ஓகேவா? இது பெருக்கி போட்டா உங்களுக்கு ஆன்சர். சப்போஸ் இப்ப ஏ வந்து 2 முறை வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபேக்டர் கீழே போடுவீங்க. சரி, எனக்கு வராதனால போடல, அவ்வளவுதான். ஓகே, அப்ப எழுத்துக்களை மாத்தி எத்தனை முறை ஒரு வார்த்தையை உருவாக்க முடியும்னாலும் இந்த மெத்தட் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாளில் செய்து முடிப்பர்? என்ன சார் இது கொஸ்டின்? 5 5 5. அப்ப அதே மாதிரி என்ன ஒரு 50 50 50 தானே, அப்படின்னு 50 போட்டு கூடாது, தவறு. ஓகேங்களா? சரி, 2க்கு மேற்பட்ட தகவல் வருது. அப்ப என்ன கான்செப்ட்? மேன் 1 டே 1 ஹவர்ஸ் 1 டிவைட் பை ஒர்க் 1. அதே மாதிரி மேன் 2 டே 2 ஹவர்ஸ் 2 பை ஒர்க் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்காங்க? 5 நபர்கள். எத்தனை நாள்? 5 நாள்.
5 வேலையை செய்யறாங்க. அதே மாதிரி இங்க 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாள்ல செய்வாங்க? இதான் கொஸ்டின். ஓகே, இப்ப என்ன அடிக்கலாமா? 50க்கு 50 கேன்சல், 5க்கு 5 கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5. அப்ப எத்தனை நாள் செய்து முடிப்பாங்க? 5 நாள்ல செய்து முடிப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு மாய கொஸ்டின் மாதிரி தான். ஸோ இங்க 5 5 5 வருது. அப்ப இங்க 50 50 50 தான் ஒரு நினைச்சிடாதீங்க. நமக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்ட் படியே ஆன்சர் பண்ணிருங்க. 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலும் இந்த ஃபார்முலா வந்துரும். இங்க வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கத்தை காண்க. ஓகே, இணைகரத்துல பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அடிப்பக்கம் உயரம் இதெல்லாம் மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது மடங்கு வேறு கொடுத்துருக்காங்க. அப்ப அடிப்பக்கம் கேட்கிறாங்க. ஓகே, அப்ப அடிப்பக்கம் பேஸ் பேஸ் எப்படி இருக்குமா? அதன் உயரத்தை போல 3 மடங்கு. அப்ப பேஸ் எனக்கு என்ன வரும்? 3h. உயரம் வந்து h தான். பேஸ் வந்து என்னது? உயரத்தை போல 3 மடங்குல h 3ஆல பெருக்கும். அப்ப 3h. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இணைகரத்தின் பரப்பளவு, இணைகரத்தின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா b into h. ஓகே, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். எனக்கு அடிப்பக்கம் மதிப்பு என்னது? 3h. அப்ப 3h into h is equal to பரப்பளவு மதிப்பு எவ்வளோ? 192. அப்ப 3h into h எவ்வளோ வரும்? 3h square is equal to 192. இப்ப அடிங்க. 1 3 3 6 3 18 மீதி 1 12ல 4 3 12. அப்ப h ஸ்கொயர் 64. h மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 8. ஓகேங்களா? இவங்க என்ன கொஸ்டின்றாங்க? அடிப்பக்க மதிப்பு தான் கேட்கறாங்க. அப்ப h மதிப்பு 8. அப்ப இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப 3 into 8. அப்ப ஆன்சர் வரும் 24 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, ஆன்சர் வரும் 24 சென்டிமீட்டர். உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட், 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 டேஸ் ஆகும். ஓகே, பாருங்க, ஒரு வருஷத்துக்கு தான் 10%. அப்ப இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சு சொல்றாங்களா? அப்ப ஒரு வருஷத்துக்கு 10னா அரையாண்டுக்கு எவ்வளவு வரும்? 5%. அப்ப 5% என்ன பண்ணுவானு? இந்த 4400 வச்சு 5% கண்டுபிடிச்சுட்டு வருவேன். எந்த ஆண்டு முடியும் 4851 வருதோ அது எனக்கு ஆன்சர். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அரையாண்டு, அதாவது 6 மாசம் கண்டுபிடிக்கலாம். இப்ப 4400க்கு அப்ப 5% கண்டுபிடிப்போம். அப்ப 4400 5% எவ்வளவு வரும்? 10% 440, 5% 220. அப்ப கூட்டினா 0 2 6 4. இதுனது 6 மாத முடிவில். ஏன்னா 5% கண்டுபிடிக்கிறோம். நான் 10% கண்டுபிடிச்சா ஒரு வருஷம் முடிவில். 6 மாசம் அப்படினால 5% கண்டுபிடிச்சேன். எவ்வளவு வருது? 4620. எனக்கு எவ்வளவு வரும்? 4851 வரும். ஓகே, திரும்ப என்ன பண்ணும்? 5% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இது 5% வரும் 2 3 1. அப்போ 1 5 8 6. 4851. இது என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம், இன்னொரு 6 மாசம் போட்டுனா ஒரு வருடம். அப்போ ஒரு வருடம் முடிவு எனக்கு என்ன ஆயிடுச்சு? 4851 கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு வருடம் எனக்கு என்னது? 12 மாதங்கள். ஆப்ஷன் அது செகண்ட் ஆப்ஷன். ஒரு வருடம் அல்லது 12 மாதங்கள் தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட், சதீஷ்குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ரூபாய் 52,000க்கு தனி வட்டி முறையில் கடன் வாங்கி ரூபாய் 4 ஆண்டு கழித்து ரூபாய் 79,040 திரும்பி கடனை செலுத்தினால் அவர் வாங்கிய கடனுக்குரிய வட்டி வீதம் எவ்வளவு? ஓகே, பாருங்க, 52,000 அப்ப என்னது? அசல் மதிப்பு எவ்வளோ? 52,000. எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். மொத்த தொகை எவ்வளோ? 79,040. அப்ப நமக்கு என்ன தேவை? வட்டி எனக்கு தேவை. ஓகேவா? அப்ப மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னா எனக்கு வட்டி கிடைச்சிடும். ஓகே, அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு வரும்? 27,040. எவ்வளவு வரும்? 27,040. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? ஃபார்முலா படி ஆன்சர் பண்ணலாம். எஸ்ஐனாலே ஒரே ஃபார்முலா தான். எஸ்எஸ் = PNR/100. ஓகேவா? வட்டி எனக்கு எவ்வளோ? 27,040 அசல் மதிப்பு 52,000 இன்ட்டு 4 ஆண்டுகள். வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. ஓகே, படிங்க. 2 0க்கு 2 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. அடுத்து
ஒரு நாங்க 4 இங்க அடிச்சோம்னா 6 நாங்க 24 மீதி 3 30ல 7 நாங்க 28 மீதி 2 24ல 6 அடுத்து 52 676 என்ன பண்ணலாம் 4ஆல் அடிக்கலாம் 13 நாங்க 52 இங்க 4 அடிச்சோம்னா ஒரு நாங்க 4 மீதி 2 27ல 6 நாங்க 24 மீதி 3 36ல 9 இப்போ 13 இங்க அடிச்சா 13 அப்ப எத்தனை சதவீதம் வட்டி 13% வட்டி அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா நெக்ஸ்ட் ராமு மற்றும் சோமு வாங்கிய இரு மேஜைகளின் விலை முறையே 750 900 எனில் சோமு ராமு வாங்கிய மேசைகளின் விலையை விகிதத்தில் கூறுக ஓகே சார் விகிதங்கள் கேட்டால் என்ன கூடாது 750 900 அப்படி அடிச்சிடக்கூடாது அப்படி அடிச்சீங்கன்னா அனைத்து கொஸ்டின் கரெக்டாக சொல்ல முடியாது ஓகேங்களா நமக்கு என்ன ஆர்டர்ல கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன ஆர்டர் கேட்குறாங்க சோமு ராமு தான் கேட்குறாங்க சோமு ராமு பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ராமு சோமுன்னு கொடுத்துருக்காங்க கேட்டது என்னது சோமு ராமு தான் கேட்குறாங்க அப்ப சோமு வந்து எவ்வளவு வாங்குறாரு இரு மேஜைகளை சோமு வந்து 2வது இருக்காரு அப்ப எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு 900 ரூபாய் ராமு எவ்வளவுக்கு வாங்குறாரு 750 ரூபாய் இப்ப இதைத்தான் நீங்க டிவைட் பண்ணணும் ஓகேங்களா நீங்க வாட்டி 750 900 அடிச்சிடக்கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது ராமு 2வது உள்ளது சோமு ஓகேவா அவங்க கேட்டது சோமு ராமு அப்ப சோமு வந்து 900 ராமு வந்து 750 இப்ப அடிங்க எதால அடிக்கலாம் 0க்கு 0 ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் 5ஆல அடிங்க இல்லைன்னா 15ஆல அடிங்க ஓகே 5 15 75 6 15 90 அப்ப ஆன்சர் எவ்வளோ 6:5 ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகே சில பேர் என்ன பண்ணா டேரக்டா அப்படி 750 அடிச்சுவாங்க 5 சாரும் போட்டு வந்துருவாங்க பட் ஆப்ஷன் பார்க்கும்போது மிஸ்டேக் ஆகும் என்னன்னு பார்த்தா இங்க கீழே உள்ளதை பார்க்காம வந்துருப்பாங்க ஓகேவா அவங்க கொடுத்த ஆர்டர் தானே கேட்கணும் அவசியம் இல்லை எந்த ஆர்டர் கேட்கறாங்களோ அந்த ஆர்டர் நம்ம ஆன்சர் பண்ணணும் அதை நல்லா யோசிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண்ணை காண்க ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2520 ஓகேவா இந்த கொஸ்டின் நிறைய தேர்வு ரிப்பீட்டடா கேட்டாங்க 1 முதல் 9 வரை இல்லை முதல் 10 ஈலன்கள் எப்படி சொன்னாலும் ஆன்சர் வரும் 2520 தான் வரும் இப்போ இதை நம்ம செக் பண்ணிடலாம் ஓகே 1லேருந்து 9 வரை ஸோ நம்பர்ஸை போடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் எதாவது டிவைட் பண்ணலாம் 2ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்போ 1 இங்க 1 3 2 5 3 7 4 9 திரும்ப அது என்ன பண்ணலாம் 3ஆல் அடிக்கலாம் அப்போ 1 1 1 2 5 1 7 4 3 ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் 3ஆல சரி 2ஆல் அடிச்சலாம் 1 1 1 1 5 1 7 2 3 ஓகே இப்போ என்ன பண்ணலாம் 5 7 2 3 தனித்தனியாக போனாங்க என்ன பண்ணலாம் மொத்தமா பெருக்கலாம் 2 3 6 6 12 12 60 60 420 420 இன்ட்டு 8 2 எவ்வளவு வரும் 840 840 இன்ட்டு 3 அப்போ 12 இங்க ஒரு 1 அப்போ எவ்வளவு வரும் 2520 அதான் ஆன்சர் அது 25 20 அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா சரி நார்மலா என்ன பண்ணோம் மீச்சியமா கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வரும் ஏன்னா மிகச்சிறியனாலே மீச்சியமா தானே ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க ஓகே ஒரு எண் அது என்ன நம்பர்னு தெரியாது ஓகே அப்ப எக்ஸ் அந்த எக்ஸ்ல 25% மதிப்பெண் அப்ப 25% மதிப்பெண்ணை குறைக்கணும் ஓகேவா ஓகே இருங்க ஒரு எண்ணில இருந்து 25% குறைக்கணும்னா கழிக்கணும் அதாவது எக்ஸ் மைனஸ் 25/100 எக்ஸ் ஒரு எண் 25% கழிச்சா எவ்வளவு வரும் 120 எனக்கு வரும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த 100 வச்சு இங்க பெருக்கும் ஓகேவா சோ அப்ப என்ன ஆகும் 100x அப்ப இங்க 25 போனா 75x ஓகேங்களா அப்ப 75x எவ்வளவு வரும் படிப்போம் ஓகே இப்ப அடிச்சா 75 75 இங்க அடிச்சா 75 75 மீதி 45 0 சேர்த்தா 450ல எவ்வளவு வரும் 6 0 அப்ப x ஓட மதிப்பு எவ்வளவு 160 சோ நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லனா 25 குறைக்கறாங்களா அப்ப எவ்வளவு வரும் 75% அப்ப 75% எவ்வளவு 120 அந்த எண் எனக்கு எவ்வளவு 100% அது எனக்கு எவ்வளவு வரும் ஓகே 75% 120 னா 100% எனக்கு என்ன வரும் அதிகமா தான வரும் அப்ப நேர்மல் சதவீதம் வந்தாலே நேர்மல் தலைகீழா போடுங்க
அப்போ 100/75 இன்ட்டு 120. இப்போ அடிங்க 3 25 75, 4 25 100, 1 3 3, 4 3 12 0, அப்போ 160. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இல்லை நார்மலாக ஃபார்மேட் அமைச்சு கூட ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள் எனில் பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் எனக்கு என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? மாணவர்கள் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ மாணவர் எவ்வளவு பேர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல. அப்போ 1400ல இந்த மாணவியல் கழிச்சாதான் மீது உள்ளவர் மாணவர்கள். அப்போ 1400 420 கழிப்போம். அப்போ 0 8 இங்க 9 எவ்வளவு வருது? 980 பேர் மாணவர்கள். ஓகேங்களா? அப்ப மாணவரோட சதவீதம் பார்த்துடலாம். ஓகே, அப்ப 980 வகுத்தல் மொத்தம் எவ்வளவு பேரு? 1400 இன்ட்டு 100. ஓகே, இப்ப அடிங்க 2 0க்கு 2 0. அடுத்து ஒரு 14 14, இங்க எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 98னா 7 14 98. அடுத்து ஒரு 0, அப்ப 0. அப்ப எவ்வளவு வருது? 70%. ஆன்சர் வரும் 70%. நெக்ஸ்ட், 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் அதன் அசல் விலை எனக்கு எவ்வளவு வரும்? ஓகே, பாருங்க 20% விலை உயர்வு. அப்ப விலை உயர்வுனா என்ன பண்ணும்? 100 கூட்டணும். குறைஞ்சிருச்சுன்னா 100ல இருந்து கழிப்போம். ஓகேவா? அப்போ 100ல 20 கூட்டினா 120. அப்போ 120% தான் எனக்கு எவ்வளவு? 96 ரூபாய். அப்ப அசல் விலை எனக்கு எவ்வளவு? 100%. அப்ப எவ்வளவு வரும்? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் மாதிரியே தான். ஓகே, அங்க குறைஞ்சதுன்னு சொன்னாலும் 100ல இருந்து கழிச்சோம். இங்க கூடுதல் சொன்னாலும் 100ல இருந்து கூட்டுறோம், அவ்வளவுதான். அப்ப 120 96னா 100 எனக்கு என்ன வரும்? சதவீதனால நேர்மாறு தான், அப்ப தலைகீழா போடுமா? அப்ப 100/120 இன்ட்டு 96. ஓகேவா? 5 20, 100, 6 20, 120, 1 6 16 96, 16 5 பேருக்குன்னா 80. அப்ப அசல் விலை எனக்கு எவ்வளோ? ரூபாய் 80. ஓகே, நெக்ஸ்ட், ரூபாய் 15,625க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. ஓகே, கூட்டு வட்டி கண்டுபிடிச்சலாம். இப்ப பாருங்க, தற்போது எவ்வளவு இருக்கு? 15,625. எத்தனை சதவீத வட்டி? 8%. அப்ப இதுல 8% எனக்கு எவ்வளவு வரும்? ஓகே, 1% எனக்கு எவ்வளவு? 156.25. அப்ப இது 8ஆல பெருக்குங்க. ஓகே, எவ்வளவு வரும்? 40, இங்க 4 16 20, இங்க 2 48 2 50, இங்க 5 8 40 45 4 12. ஓகே, அப்புறம் என்னோட பாயிண்ட் வச்சா 1250. அப்ப கூட்டினா 5 7 8 6 1. ஓகே, இது என்னது? முதல் ஆண்டு முடிவில். ஓகே, திரும்ப என்ன பண்ணணும்? 8% கண்டுபிடிக்கணும். மொத்த எத்தனை முறை? 3 ஆண்டுகள்ல. அப்ப 3 முறை வட்டி கண்டுபிடிக்கலாம். ஒரு முறை தான் கண்டுபிடிச்சுவோம், இன்னொரு முறை கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுல ஒரு சதவீதம் எவ்வளோ? 168.75. அப்ப இதை கூட்டுங்க. ஓகே, இப்ப எவ்வளவு வரும்? ஓகே, பெருக்குன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு வரும்? 40 4 56 60. இப்ப இங்க 6 8 64 6 கூட்டினா 70. அப்ப 0 இங்க 7 6 8 48 7 கூட்டினா 55 5 1 8 13. என்னோட பாயிண்ட் வச்சா 1350. ஸோ அப்போ 5 12 இங்கே 1 12 இங்கே 1 8 1. இதனால 2 ஆண்டு முடிவுள்ள மொத்த தொகை. அப்போ திரும்ப என்ன பண்ணணும்? வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ 1% எவ்வளோ? 182.25 8ஆல பெருக்குங்க. ஸோ 40 4 16 4 20 2. அடுத்து 16 2 18. மீதி இங்கே 1 64 65 6 14. ஸோ 2 பாயிண்ட் வச்சு 1458. ஸோ கூட்டினா 13, இங்கே 1 போட்டால் 8 6 9 1. ஸோ 3 ஆண்டு முடிவில் உள்ள மொத்த தொகை. ஓகேவா? அசல் மதிப்பு 15,625, மொத்த தொகை 19,683. ஸோ அப்போ இதுலேருந்து இது என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்குமா? ஓகே, அப்போ இதுலேருந்து கழிப்போம். 15,625 கழிச்ச நமக்கு என்ன கிடைக்கும்? வட்டி கிடைச்சிடும். அப்போ கழிங்க. 3 5 போகாது, 13 5 போச்சுன்னா 8. ஓகே, அப்போ 7 தான் இருக்கும், 7 2 போச்சுன்னா 5, 6 6 0, 9 5 போச்சுன்னா
4. அப்ப ஆன்சர் வரும் 4058. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம். சரி, அடுத்த முறை வந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணும், ஆன்சர் பண்ற மாதிரியே கொண்டு போயிடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 + 4 + 16 + அப் டு இந்த தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும் கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன தொடர்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கூடுதல் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இது என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர். ஏன் பெருக்கு தொடர்னா 1ல இருந்து 4 பெருக்குனா 4, 4ல இருந்து 4 பெருக்குனா 16. ஏன்னா 4ஆல தான் பெருக்கிட்டே போறாங்க. எனக்கு ஒரே மாதிரி பெருக்கிட்டே போனாங்க அப்படின்னா பெருக்கு தொடர். ஓகேவா. அப்ப பெருக்கு தொடர்ல கூடுதல் சமமா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப பெருக்கு தொடர்ல கூடுதல் கண்டுபிடி ஃபார்முலா Sn = A R of n -1 divided by R -1. ஓகே, கூடுதல் எனக்கு எவ்வளோ 1365. ஓகே, ஏ மதிப்பு என்னது, ஃபர்ஸ்ட் உள்ளதா ஏ மதிப்பு எவ்வளோ 1. ஓகே, விகிதம் எனக்கு எவ்வளோ, ரெண்டாவது நம்ம வந்து முதல் நம்பரை வகுக்கணும். அப்ப ஆர் = ரெண்டாவது நம்பர் என்னது 4, முதல் நம்பர் என்னது 1, 4 பை 1 என்ன வரும் 4 தான் வரும். அப்ப ஆரோட மதிப்பு எனக்கு என்னது 4. அப்ப 4 n -1 வகுத்தல் 4 -1. ஓகே, அப்ப என்ன ஆகும் 1365 = 4 n -1 வகுத்தல் எவ்வளவு வரும் 3. அப்ப 3 வச்சு டேரக்டா பெருக்கலாமா. அப்ப எவ்வளவு வரும் 1365 3ஐயும் பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளவு வரும் பாருங்க, 15 இங்க 1 18 1 19 மீதி இங்க 1 9 1 10 இங்க 1 இங்க 4 எவ்வளவு வருது 4095. அப்ப இந்த மைனஸ் வந்தா பிளஸ் 1 சிக்கல் எவ்வளோ 4 n. அப்ப 4096 4 n. அப்ப இந்த 4096 என்ன பண்ணும் 4 அடுக்குல எழுதணும். ஏன்னா 4 அடுக்கு என்னதான் என்ன, ஏன்னா நமக்கு என்னதான் கேட்கறாங்க, எத்தனை உறுப்புகளை கூட்டானுங்க. அப்ப என்னோட மதிப்பு தேவை. அப்ப இந்த 4096 என்ன பண்ணும் 4 அடுக்குல எழுதணும். இப்படி 4 அடுக்கு எழுதுறது ஒண்ணுமே கிடையாது. 4096 4ஆல் டிவைட் பண்ணிட்டே வாங்க, எத்தனை நாள்னு தெரிஞ்சுவோம். ஓகே பாருங்க, 1 0 2 4 3 மேல அடிச்சா 2 5 6 3 மேல அடிச்சோம்னா 6 4 திரும்பி 4ஆல் அடிச்சோம்னா 16 3 மேல அடிச்சோம்னா 4 3 மேல அடிச்சோம்னா 1. ஸோ இப்போ எத்தனை நாள் இருக்கு பாருங்க 3 4 5 6. அப்ப 4 6 = 4 n. அப்ப என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் 6. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. எனக்கு 4096 அடுக்குல எழுத தெரியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், 4096 4 அடிச்சுட்டே வந்தீங்கன்னா எத்தனை நாளுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. ஆன்சர் என்ன வரும் 6. நெக்ஸ்ட், கீழே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. எல்லுன்னா 1, ஐனா 2, என்னன்னா 3, சீனா 4, பீனா 5, ஈனா எவ்வளவு வரும் 6. ஓகே, உங்களுக்கு எழுத்துக்களை வந்து மாற்றி ஒரு அமைக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷனும் வாங்க. ஓகே, அப்ப எண்களுக்கு எழுத்துக்களை போடுங்க, ஒரு வார்த்தை கரெக்டா வருதுன்னு பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டினா நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வார்த்தை தான் கொடுப்பாங்க, தெரியாத ஒரு வார்த்தை கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, சில பேர் டேட்டாவே கண்டுபிடிச்சிருவாங்க, சில பேர் டேட்டா கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்காக நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு 2 3 4 1 5 6. அப்ப 2 3 4 எனக்கு என்ன வரும் INC. அடுத்து 1 5 6னா LPE. ஓகே, INCLP. ஏதாவது ஒரு வார்த்தை வருதா வரல. ஓகே, அடுத்து 6 1 3 5 2 4 6னா E. அடுத்து 1னா L, 3னா N, 5னா P, 2னா IA, 4னா C. ஓகே, ELNPIC எது வருதா மீனிங்கா வரல. ஓகே, இப்போ செகண்ட்ல பாருங்க 5னா P, 6னா E, 3னா N, 4னா C, 2னா IA, 1னா L. என்ன வருது பென்சில் வருதுங்களா. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தா ஒரு மீனிங்கான ஒரு வார்த்தை வரல பாத்தீங்களா. இங்க மட்டும் மீனிங் ஒரு வார்த்தை வருதா. ஸோ நம்ம தெரிந்த ஒரு வார்த்தை தானே என்னது பென்சில் வருது. அப்ப இந்த எழுத்துக்களை மாற்றி அமைச்சுன்னா ஒரு பென்சில் வரும். அதுக்கான குறியீடு என்னது ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, இதுவே நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வாய்ப்பு தான். ஸோ அதனால நம்ம அடுத்த அவசியம் போக தேவை கிடையாது. ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி செகண்டா வந்தா இப்போ செகண்டும் வந்துடும். ஓகே, நம்ம இப்படி வந்தனால சரி 3ஆவதா வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சரியா தவறா கூறுக என 5 கேள்விகள் இருக்கின்றன. இந்த 5 கேள்விகளுக்கு மொத்தமாக எத்தனை விதமான பதில்களை தர முடியும்.
ஏன்னா 5 கேள்வி கேட்டு 5 பதிலும் தர முடியும். அது கரெக்ட் தான். அனைவருமே அந்த 5 பதிலும் தருவாங்களா? கிடையாதுல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கான பதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொருதுமே மாறி மாறி தரும். ஸோ ஓகே அனைவருமே ஒண்ணு 5மே சரின்னு சொல்லுவாங்க. சிலர் 5மே தவறு சொல்லுவாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் இது சரி, அடுத்து ஃபுல்லா தவறுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் தவிர மீதெல்லாம் சரின்னு சொல்லுவாங்க. இப்ப இதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே அப்ப இதுல எத்தனை பதில்கள் தர முடியும் பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் டைம் கேட்டாங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் பவர் ஆஃப் குவாண்டிட்டி. ஓகேவா? ஆப்ஷன்ஸ்னா மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருக்கு? சரியா தவறா? எத்தனை ஆப்ஷன் தான்? 2 ஆப்ஷன் தான். 2. எத்தனை கேள்விகள் இருக்கு? 5 கேள்வி. அதான் குவாண்டிட்டி. எத்தனை? 5. அப்ப 2 அடுக்கு 5 எனக்கு என்ன வரும்? 2 அடுக்கு 5 என்னது? 2 5 முறை போடணும். ஓகே இப்ப பெருக்குங்க. 4 8 16 32. அப்ப எத்தனை விதமான பதில்கள் தர முடியும்? 32 பதில்களை நம்ம தர முடியும். இதுல ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் பவர் குவாண்டிட்டி. இங்க ஆப்ஷன்ஸ் 2 தான். சரியா தவறா? குவாண்டிட்டினா 5 கேள்விகள். அப்ப 2 அடுக்கு 5 எவ்வளவு? 32. நெக்ஸ்ட் 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? ஓகே இப்ப 2க்கு மேற்பட்ட தகவல் வந்து என்ன ஃபார்முலா வரும்? மேன் 1 டே 1 ஹவர்ஸ் 1 ஒர்க் 1. அடுத்து மேன் 2 டே 2 ஹவர்ஸ் 2 ஒர்க் 2. ஓகே இங்க ஒர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை தான் இருக்கும். அதனால ஒர்க்குங்க மதிப்பு கொடுக்க தேவையில்ல. மீதி 3 மதிப்பு கொடுக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம். ஓகே 12 மணி நேரம் 18 நாள். அப்ப 18 நாட்கள் 12 மணி நேரம். அதே மாதிரி இங்கிட்ட வந்தோம்னா ஆண்கள் தான் கேட்கிறாங்க. அப்ப எக்ஸ் இன்ட்டு எத்தனை நாள்? 20 நாள்ல முடிக்கணும். எத்தனை மணி வேலை வைப்பாங்க? 14 மணி நேரம் வேலை வைப்பாங்க. ஓகே அப்ப நாட்கள் 20 மணி வந்து 14. இப்ப என்ன பண்ணலாம்? டைரக்டா அப்படியே அடிங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. ஓகே ஓ 2 2 6 12. அடுத்து ஈரேலா 14 மூவேலா 21. அடுத்து ஓரன் 2 9 2 18. ஓகே இப்ப இருக்குங்க 9 27 27 இன்ட்டு 6. அப்ப 27 இன்ட்டு 6 எவ்வளவு வருதோ அத்தனை ஆண்கள் நம்ம தேவைப்படும். 27 இன்ட்டு 6 அப்ப 42 இங்க 4 12 16. எவ்வளவு வரும்? 162 ஆண்கள் நமக்கு தேவைப்படும். 162. ஓகேவா? ஸோ 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தாலே இந்த ஃபார்முலா வந்தாலே போதும் ஈஸியா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு கோள வடிவ பலூனில் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டர்ல இருந்து 16 சென்டிமீட்டரா உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் எனக்கு என்ன? அதாவது பரப்புகளின் விகிதம் கேட்கிறாங்க. ஓகே ஆரமோட விகிதம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரியும். ஆரமோட விகிதம் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 12 சென்டிமீட்டரா இருக்கு. அது எவ்வளவு மாறுது? 16 சென்டிமீட்டரா மாறுது. அப்ப 12:16 சுருக்கம் எவ்வளவு வரும்? 3:4. அப்ப ஆரத்தோட விகிதம் எவ்வளோ? 3:4. நம்ம கொஸ்டினை கேட்கறாங்க பரப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆரத்தோட விகிதம் கண்டுபிடிச்சு எவ்வளவு வருது? 3:4. பரப்பு கேட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும் அவ்வளவுதான்ப்பா. அப்ப 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வரும் 9 4 ஸ்கொயர் 16. அப்ப ஆன்சர் வரும் 9:16. ஓகே இதே இதுல ஆரம் கொடுத்து கன அளவு கேட்டாங்கன்னா ஸோ கன அளவு கேட்டீங்கன்னா கியூப் பண்ணணும். அப்ப 3 கியூப் 4 கியூப் எவ்வளவு வரும்? 27:64 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப பரப்புனா ஸ்கொயர் பண்ணணும், கனவுனா கியூப் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். ஓகே நெக்ஸ்ட் அசல் ரூபாய் 4000க்கு ஆண்டு வட்டி வீதம் 5%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க 4000 அசல் மதிப்பு எவ்வளோ? 4000. வருஷத்துக்கு தான் 5%. அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கு சொல்லுவாங்க. அப்ப 5% கண்டுபிடிச்சாலே போதும். அப்ப 5% கண்டுபிடிப்போம். 4000த்துல 5% எவ்வளவு வரும்? 10% 400. அப்ப 5% 200. அப்ப 0 0 2 4. இது ஒரு வருடம் முடிவில். ஓகே திரும்ப என்ன பண்ணணும்? இன்னும் வருடம் கண்டுபிடிச்சு அப்பதான் 2 ஆண்டு முடிவில் மொத்த தொகை எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த 4200ல 5% எவ்வளவு வரும்? 10% 420. அப்ப 5% 210. அப்ப கூட்டினா 0 1 4 4. அப்ப 2ஆம் ஆண்டு முடிவில். அப்ப அசல் வந்து 4000 ஆனது எவ்வளவு மாறுது? 4410 மாறுது. அப்ப வட்டி முன்னைக்கு எவ்வளோ? 410.
சரிங்களா? ஆன்சர் வரும் 410. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூபாய் 5600க்கு 6% வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 6720 கிடைக்கும்? ஓகேங்களா? இது என்ன வட்டி? இங்க எந்த வட்டி மென்ஷனே பண்ணல சார். என்ன சார் வட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நிறைய முறை பார்த்திருக்கோம். என்ன வட்டின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன வட்டி பார்த்தா தனி வட்டி. ஓகே, 5600 என்னது அசல். எத்தனை வட்டி? 6%. இங்க அமௌண்ட் எவ்வளோ? 6720 தான் மாறுது. அப்போ மொத்த தொகை தான் 6720. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ? இதுல இருந்து மொத்த தொகையில அசல கழிப்போமா? கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும்? 1120. ஓகேவா? அப்ப எஸ்ஏ மதிப்பு எவ்வளோ? 1120. அப்ப ஃபார்முலா எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. வட்டி எவ்வளோ? 1120. அசல் மதிப்பு எவ்வளோ? 5600. எத்தனை வருஷம்? அதான் கண்டுபிடிக்கணும். எத்தனை சதவீதம்? 6% வகுத்தல் 100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. 1 56 56, 2 56 112, பின்னாடி ஒரு ஜீரோ. அப்ப 20/6. இப்ப அடிக்கலாம். 32 6, 5 2 20. அப்ப 10/3. ஏன்னா 3 இருந்தா வகுத்துல வந்துடும். இங்க என்ன 10/3 அடிச்சோம்னா 3 9, மீதி 1 வகுத்தல் 3. அப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 3 1/3 ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்து நிறைய மாதிரி நம்ம பார்த்துருவோம். இந்த கொஸ்டின்லேயே பார்த்தோன்னா கிட்ட 5-6 கொஸ்டின் மேலே ரிப்பீட்டடா அப்படியே தான் வந்திருக்கு. எந்த ஒரு மாறுதலுமே இல்லை. நெக்ஸ்ட் ஏபிசிடி என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர். இதில் சி என்பவர் டியை விட 1000 அதிகம் பெறுகிறது எனில் பியின் பங்கு எனக்கு எவ்வளவு? ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே பாருங்க, 5:2:4:3. ஓகே, அப்ப ஏ பி சி டி. நீங்க என்ன சொன்னாங்க? சி வந்து என்னது? டியை விட 1000 அதிகம். அப்ப சிக்கு டிக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்க்கணும். ஓகே, சி வந்து 4, டி வந்து எவ்வளவு 3. அப்ப மொத்தம் எவ்வளவு வித்தியாசம்? 1 தான் வித்தியாசம். ஓகேவா? இந்த 4க்கு 3க்கு வித்தியாசம் எவ்வளோ? 1 தான். அப்ப அதோட மதிப்பு தான் எவ்வளோ? 1000. அப்ப ஒரு பங்கு மதிப்பு எவ்வளோ? 1000. நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க, பி உடைய பங்கு தான் கேட்கறாங்க. அப்ப பி யோட பங்கு எவ்வளவு போறோம்? பி ல 2 பங்கா? ஒரு பங்கு 1000, 2 பங்கு எவ்வளவு வரும்? 2000. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. இதே ஏவோட பங்குனா 5000, சியோட பங்குனா 4000, டியோட பங்குனா 3000. ஓகேவா? சி வந்து டியோட எவ்வளவு இருக்கு? 1000 அதிகமா தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு எனக்கு எவ்வளவு? ஓகேவா? அப்ப மொத்தம் 100%ல 20% தாமிரம். ஓகேவா? அப்ப இந்த 260 கிராம் தாமிரம் அப்படின்னா மொத்தம் எனக்கு எவ்வளவு? 100%. அதாவது இந்த 26% எவ்வளோ? 260. அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளோ? 100% மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேவா? ஒரு உலோகக்கலவையில மொத்தம் 100% இருக்கும். அந்த 100%ல 26% தாமிரம். அப்ப இங்க என்ன சொல்றேன்னா 260 கிராம் தாமிரம் இருந்துச்சு அப்படின்னா உலோக கலவை இழங்குகிறாங்க. அப்ப இது இதற்கு சமம் தானே. அப்ப 26% என்பது 260 கிராம். அப்ப 100% எனக்கு எவ்வளவு வரும்? அப்ப தலைகீழா போடும். 100/26 × 260. 1 26 26, 1 26 0. அப்ப எவ்வளவு வரும்? 1000 கிராம். ஆன்சர் வரும் 1000 கிராம். ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் 35 a ஸ்கொயர் c கியூப் b, 42 a கியூப் c b ஸ்கொயர் மற்றும் 30 a c ஸ்கொயர் b கியூப் இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு. ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 35, 42, 30. ஓகே, 5 அடிச்சோம்னா 7 5 35, 42 அடிக்க முடியாது. 6 5 30. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 7 அடிக்கலாம். 1 7, 6 7 42, 1 6. அடுத்து 6 அடிச்சோம்னா 1 1 1. ஓகே, இப்போ இது ஃபுல்லா பெருக்கணும். 5 35, 35 × 6 எவ்வளோ வரும்னா 210. அப்ப 210. ஓகே, எல்சிஎம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணும்? ஒவ்வொரு அடிமானத்திலும் அடுக்கு பெருசா இருக்கதை எழுதணும். ஓகே, அப்ப ஏல எது அடுக்கு பெருசு? ஏ கியூப் தான் பெருசு. ஓகேவா? அடுத்து பில எது அடுக்கு பெருசு? பில வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர், இங்க பி கியூப், பி கியூப். சில அது அடுக்கு பெருசுன்னா அது சி கியூப். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே
ஏ கியூப் பி கியூப் சி கியூப் தான். நீங்க நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஃபுல்லா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் வரும் 210 ஏ கியூப் சி கியூப் பி கியூப் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் and last question, x plus y whole square y plus z cube z plus x power 4 in மீ போவா கச்சிசியம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, கச்சிசியம் எப்படி கண்டுபிடிப்போம் பாத்தீங்கன்னா, பொதுவானதா எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். பொதுவானது இருக்கணும். அந்த பொதுவானதுல அடுக்கு சிறியதா இருக்கணும். ஓகேவா? ஓகே, இங்க ஏதோ பொதுவா இருக்கா? இங்க x plus y, இங்க y plus z, இங்க z plus x. இது பொதுவா இருக்கா? எனக்கு பொதுவாவே எதுவுமே இல்லை. ஸோ பொதுவா எதுவுமே இல்லை அப்படின்னா ஆன்சர் ஆனா 1. சப்போஸ் பொதுவா ஒன்று இருந்துச்சுன்னா அதுல அடுக்கு சிறியதை பார்த்து நான் எழுதுவேன். எனக்கு பொதுவா இங்க எதுவுமே இல்லைன்னா அப்ப ஆன்சர் அது 1. அப்ப ஆன்சர் சிம்பிளா முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ இந்த 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணலாம், நான் ஃபுல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதே பார்த்தா கண்டினியூஸ் ஒரு 3 நாள் நம்ம வீடியோ கொடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பா முழுவதுமா வந்துடும். எந்த ஒரு மாற்றம் இல்லாம 60 நாட்கள் நம்ம கிளாஸ் முடிக்க தான் போறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இவ்வளவு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு தரக்கும் அதோட மிகப்பெரிய நன்றி. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. மறக்காம லைக் ஷேர் பண்ணிருங்க. நன்றி.